திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க எல்லோரும் நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தோடு வாழ்க. ஓம் நம சிவா, ஓம் சக்தி, அரகர மகாதேவா, சிவ சிவ சம்போ மகாதேவா, ஓம் சாமியே சரணம். ஓம் முருகப்பெருமானை போற்றி. ஓம் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அன்பானவர்களே, அன்புள்ளம் கொண்டவர்களே, சிவபெருமானால் பூலோகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களே, மானிட படைப்புகளே, மனிதநேயத்தை வளர்த்துக் கொள்வோம் என்பதற்காகத்தான் சரவணை ஸ்ரீ செல்லக்கல்காமும் பொன்னி திருத்தலத்திலிருந்து வேலோடு முருக பக்தர்களும் சிவன் அடியார்களும் செல்லச்செல்லறி சென்று அங்கிருந்து கல்காமத்தை நோக்கி கிரிவலம், புனிதமான புனித யாத்திரை 1/5/2025 தொடங்கி 11/5/2025 திரிகை என்றால் வரலாறு சிறப்புமிக்க தமிழர்கள் பாரம்பரிய கடல் தாமரை தண்டை எடுத்து திரியாய் திரிஞ்சு இந்த இடத்துல உள்ள பசுமாட்டின் பால் எடுத்து அது தயிராக்கி, மோராக்கி, நெய்யாக்கி, நெய்யில விளக்கெறிந்த திருத்தலம் தான் இந்த தலம். இந்த தலமானது ராவணன் பரம்பரை தம்பளாகம சோழங்க மன்னன், அதாவது தமிழர்களுக்காக குளங்களை புனரமைத்து குளக்கட்டுகளை அமைத்த சோழங்க மன்னனாக திரியாய். அப்படி இந்த வரலாறுகளை நாங்கள் இந்த யாத்திரை செல்லும் போது இந்த அடியார்கள், முருக பக்தரும் சிவன் அடியார்களும் ஒவ்வொரு அடியும் வச்சிருந்து வேலோடும் சூலாயுதம், நந்திக்கொடி, மயில்கொடி, சிவக்கொடிகளை ஏந்தின வண்ணம் ஓம் நம சிவா, ஓம் முருகான மந்திரத்தோடு இந்த கிரிவலத்தை பயன்படுத்தணும்னால் இது சாதாரணமான கிரிவலம் இல்லை. உலகத்திலே யாரும் கடைப்பிடிக்காத கிரிவலம், பாத யாத்திரை. 58 நாள், 850 கிலோமீட்டர், 7 மாவட்டம், 3 மாகாணங்கள், 108 திருத்தலங்களை தாண்டி இலங்கையில உள்ள கடைசி தொங்கல் பாணமை. அங்கிருந்து உகந்தைக்கு சென்று உகந்தையில உள்ள முருகன் உட்கார்ந்த இடம், முருகன் ஓய்வெடுத்த இடத்துக்கு வந்து அனைத்து மக்களும், அனைத்து திசைகளும், 8 திசைகளில் இருந்து வார சிவன் முருகனை தரிசிக்கிற மக்கள் அனைவரும் உகந்தையில இருந்து 21/6/2025 பாதை திறக்குது. காட்டு பாதை அரசாங்கத்தால் திறக்கப்படும். அந்த பாதை திறந்து 5 நாளைக்குள்ள நாங்கள் கொடியேற்ற நிகழ்வு இந்த வேலை கொண்டுதான் கொடியேற்றோம். அது வரலாறு சிறப்பு மிக்கது, இதிகாசனம், சைவ சமயத்தவர்கள், இந்து சமயத்தவர்களுடைய கலாச்சாரம். அதனால இனியும் இந்த நாட்டில் உலகம் பூரா வாழ்ற மக்கள் மனிதநேயத்தோடு வாழணும், அன்பு, அறிவு, பண்பு, பாசம், நேசத்தோடு ஞானத்தோடு வாழணும்னு எல்லாருக்காக இந்த வேலையும் சூழாயத்தை மேந்திட்டு ஒவ்வொரு அடியும் வச்சுன்னு வரோம்னா அன்பே சிவம். ஓம் நம சிவா, ஓம் சக்தி, அரஹர மகாதேவா, சிவ சிவ சம்போ மகாதேவா, ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் முருகப்பெருமானை போற்றி. ஓம் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம், சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம், சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய.